மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 5:36 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரம் முழுவதுமே விஷாகம். இன்றைய சந்திராஷ்டமம் முழுவதுமே ரேவதி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாலை நேரத்திற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று விசாக நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை வேளை வரை துலா ராசியிலேயும் மற்றும் பகல் நேரத்திற்கு பிறகு அது விருச்சிக ராசியிலேயும் சஞ்சாரம். இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று பரபரப்பான நாளாக இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும். பல நாட்களாகவே இவர்களுக்கு இருந்து வந்த அலுவலக குழப்பங்களும் இன்று தீரும். அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, இடம் மாற்றம், இவை அனைத்துமே உங்களுக்கு எண்ணம் போல் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். இன்று நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் இன்று வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். கூடியிருந்த ஒரு சில நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று சுப செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று கணவன் மனைவி இவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்து வந்த கவலைகள் மாறும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு சில பணப்பிரச்சனைகளும் இன்று தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. நீண்ட காலமாகவே இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை தீரும். உறவினர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும். ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் பிள்ளைகள் மூலமாக நன்மைகளும் நடக்கும். அலுவலக ரீதியாக இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் அளவில் இருந்து வந்த குறைபாடுகள், மனதளவில் இருந்த குறைபாடுகள் தீரும். ஏற்கனவே இருந்து வந்த மன சஞ்சலங்களும் இன்றைய நாளில் மாறும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது இன்று பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். உறவினர்களிடையே இருந்து வந்த பண சண்டைகள் மற்றும் கடன் பாக்கிகள் இவற்றினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த வழக்கு விசாரணை, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும். வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இன்று வந்து சேரும். உங்கள் முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று நமக்கு மனதிற்கு ஆறுதலை தந்தாலும் கூட ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது நமக்கு மனக்லேசத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுப்பார். இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சஞ்சாரங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கும் இன்று தீர்வுகளை பார்க்கலாம். வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று
மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் சாதகமாகவே முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் மாறும். இன்று நாள் முழுவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், நல்ல ஒரு மன தைரியம் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்று இருந்தாலும் இன்றைய நாளில் குழப்பங்கள் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். கூட இருந்த நண்பர்கள் மூலமாக இன்று வீடு விற்பது, வீடு வாங்குவது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர இன்று நண்பர்களின் உதவிகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு. வாழ்க்கையில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பொன்னாளாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் யார் மூலமாக வருகிறதோ, மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடியது, அவர்களை வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் உயர் பதவிகளும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் இவர்களுக்கு இருந்த மனசோர்வு தீரும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த பகை தீரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பலமாகவே அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர விநாயகப் பெருமானை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.